அனைவருக்கும் வணக்கம். 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவம் இயல் 2. இன்னைக்கு என்ன படிக்க போறோம்னா, பசிப்பினி போக்கிய பாவை உரைநடை. அடுத்ததா பாதம் அப்படிங்கிற ஒரு கதை, பெயர் சொல் இலக்கணம், இது மூன்றை பற்றி தான் இன்னைக்கு படிக்க போறோம். பசிப்பினி போக்கிய பாவை யார் அப்படின்னா, அவங்க மணிமேகலை. மணிமேகலை யாருன்னு உங்களுக்கு தெரியும். கோவலன் மாதவியுடைய மகள் மணிமேகலை. இவங்களுடைய ஊர் பேர் பூம்புகார். சரி, மணிமேகலையை ஏன் பசிப்பினி போக்கிய பாவைன்னு சொல்கிறோம் அப்படிங்கிறது தான் இந்த பாடத்தில் நம்ம படிக்க போகிறோம். சரிங்களா? மணிமேகலா தெய்வம் மணிப்பல்லவ தீவுக்கு கொண்டு போய் விடுறாங்க. அங்கே மணிப்பல்ல தீவில் தீவத்திலகைங்கிற ஒரு தெய்வம் காவல் காத்துக்கிட்டு இருக்கு. அவங்க அங்கே என்ன பண்ணிட்டுருக்குறாங்க அப்படின்னா, புத்த பீடிகையை காவல் காத்துட்ருக்குறாங்க. அந்த இடத்துல ஒரு பொய்கை இருக்குது. பொய்கைனா இயற்கையான நீர்நிலையை தான் பொய்கை அப்படின்னு சொல்லுவோம். அந்த நீர்நிலையில் ஒரு விதமான பூக்கள் இருக்குது. அந்த பூக்கள் பேர் கோமுகி. கோனா பசுன்னு அர்த்தம், முகினா முகம்னு அர்த்தம். சரிங்களா? பசு போன்ற முகத்தை உடைய பூக்கள் அந்த பொய்கையில் இருக்குது. பொய்கையில் இன்னொரு சிறப்பு என்னன்னா, ஒரு பாத்திரம் தோன்றும். அந்த பாத்திரத்துக்கு பேர் அமுத சுரபி. அந்த பாத்திரத்தை ஆபுத்திரங்கிறவர் வச்சிருந்தாரு. அந்த பாத்திரத்துக்கான சிறப்பு என்னன்னா, நம்ம அதில் ஒரு முறை உணவு வச்சிட்டோம்னா எடுக்க 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 அது குறையாது. அல்ல குறையாத அட்சய பாத்திரம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி அமுத சுரபி. சரிங்களா? அந்த அமுத சுரபி யாரிடம் இருந்துச்சுன்னா ஆபுத்திரனிடம் இருந்துச்சு. அந்த பொய்கையில் அந்த பாத்திரம் தோன்றும் அப்படின்னு சொல்லி தீவத்திலகை மணிமேகலைகிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது என்னைக்கு தோன்றும்னா, வைகாசி திங்கக்கிழமை முழு நிலவு அன்றைக்கு தோன்றும். இன்னைக்கு தான் அந்த நாள். நீங்கள் இன்னைக்கு இங்கே இந்த தீவுக்கு வந்திருக்கிறீங்க. பெருமை பெற்றவர்கள் மட்டுமே இந்த மணிப்பல்லவ தீவுக்கு வர முடியும். நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி தீவத்திலகை மணிமேகலைகிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பாத்திரம் தோன்றுது. அந்த பாத்திரத்தை மணிமேகலை கையில் எடுத்துடுறாங்க. எடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஆதிரை வீட்டுக்கு வராங்க. ஆதிரை இந்த பாத்திரம் அழகா இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, இவங்க அந்த பாத்திரம் பெற்ற அமுத சுரபி பெற்ற அந்த வரலாறை சொல்கிறாங்க. சொன்னதுமே அவங்க அமுத சுரபியில் உணவு இட்டவர் யாருன்னா ஆதிரை தான். ஆதிரை அதில் உணவு போடுறாங்க. அந்த உணவை வச்சுக்கிட்டு மணிமேகலை என்ன பண்ணுறாங்கன்னா, உடல் ஊனமுற்றவங்க, பிணியாளிகளாக இருக்கிறவங்க, அடுத்ததாக ஆதரவு இல்லாமல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த உணவு கொடுத்து அவங்களுடைய பசியை போக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அரண்மனைக்கு போய் சிறைச்சாலையில் இருக்கிற சிறை கைதுகளுக்கும் இவங்க இந்த அமுத சுரபின் மூலமாக உணவு இடுறாங்க. அரசர் இதை அரசர்கிட்ட அவங்க இந்த அமுத சுரபி பெற்ற வரலாறை சொல்லி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சிறைச்சாலையில் இருக்கிற சிறை கைதிகள் எல்லாம் மனம் திருந்தி வாழ்கிறதுக்கு ஒரு வழி செய்யுங்க. சிறைக்கோட்டத்தையும் அறக்கோட்டமாக மாற்றியவர் யாருன்னா மணிமேகலை. அப்புறம் இவங்க என்ன சொல்கிறாங்க, பெரியோர்களை மதிக்கும்படியான அறநெறி கல்வி சொல்லி கொடுக்கணும். அதுக்கு அரசரான நீங்கள் தான் உத்தரவிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அரசரும் மணிமேகலுடைய வேண்டுகோளை ஏற்று, நீங்கள் சொன்னபடியே நான் இந்த நல்ல சிறப்பான ஆட்சியை ஏற்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி, நீ வாழ்க அப்படின்னு சொல்லி வாழ்த்தி அனுப்பிச்சிடுறாரு. அதான் பசிப்பினி போக்கிய பாவை. புரியுதுங்களா? மணிமேகலை ஏன் பசிப்பிடி போக்கிய பாவைன்னு சொல்கிறோம்? உடல் ஊனமுற்றவங்களாக இருக்கிறவங்க, அடுத்ததாக பிணியாளிகளாக, அதாவது பிணியாளினா வியாதியஸ்தர்கள், பலவீனமாக இருக்கிறவங்க, ஆதரவு இல்லாதவங்க, இவங்களுக்கெல்லாம் சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி இந்த அமுத சுரபி பாத்திரம் சுயநலமாக தனக்கு மட்டும் பயன்படுத்திக்காமல் தான் குடும்பத்துக்கு மட்டும், தன்னுடைய உறவினர்கள் அப்படின்னு மட்டும், தன்னை சுற்றி ஒரு வட்டத்தினர் மட்டும் இல்லாதபடிக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு சிறைச்சாலைக்கு சென்று அங்கே இருக்கிறவங்க, ஊர் உலகத்தில் பார்க்குற எல்லாருக்குமே அவங்களுடைய பசியை போக்கியிருக்காங்க. அதனால தான் அவங்கள பசிப்பினி போக்கிய பாவைன்னு சொல்லுவாங்க. சரிங்க, இந்த பாடத்தில் இடம்பெற்றிருக்கிற செய்திகள் அவ்வளோதான். பாருங்கள், மணிமேகலை கோவலன் மாதவியுடைய மகள், பூம்புகார் அவங்களுடைய ஊர். மணிப்பல்ல தீவுக்கு மணிமேகலை தெய்வத்தின் மூலியமாக போகிறாங்க. தீவத்திலகை அங்கே காவல் செஞ்சிட்ருக்காங்க. அங்கே ஒரு விதமான பூக்கள் பார்க்குறாங்க. கோமுகி, கோனா பசு, முகினா முகம், பசு போன்ற முகத்தை உடைய பூக்கள். அங்கே இருக்கிற பொய்கைனா இயற்கையான நீர்நிலை. அந்த இயற்கையான நீர்நிலையில் அமுத சுரபி தோன்றும். அமுத சுரபி வச்சிருந்தவர் ஆபுத்திரன். முதல் உணவு இட்டவர் ஆதிரை. அவ்வளோதாங்க, நம்ம இதை படித்து முடிச்சிட்டோம். இப்போ இந்த பாடத்திற்கான மதிப்பீடு படிக்கலாம். மதிப்பீட்டில் முதல் கேள்வி பாருங்க. மணிமேகலா தெய்வம் மணிமேகலையை அழைத்து சென்ற தீவு.
என்னது? மணிப்பல்லவ தீவு. ஆப்ஷன் சி. மணிமேகலா தெய்வம் மணிமேகலை அழைத்து சென்ற தீவு மணிப்பல்லவ தீவு. இரண்டாவது கேள்வி, மணிமேகலை கையில் இருந்த அமுத சுரபியில் உணவு இட்ட பெண். ஆதிரை. ஆப்ஷன் பி. அவ்வளோதாங்க. அடுத்த லெசன் நம்ம படிக்கலாம். அடுத்ததான் பாதம். பாதம்ங்கிற கதையை எழுதியவர் எஸ் ராமகிருஷ்ணன். சரிங்களா? இந்த கதை நமக்கு தேவையில்லை. அடுத்ததாக நூல்கள். இவர் எழுதிய நூல்கள் என்னென்னா உபபாண்டவம், கதாவிலாசம், தேசாந்திரி, கால்முளைத்த கதைகள், தாவரங்களின் உரையாடல். பாதம்ங்கிற கதையை எழுதியவர் எஸ் ராமகிருஷ்ணன். இவர் எழுதிய நூல்கள் உபபாண்டவம், கதாவிலாசம், தேசாந்திரி, கால்முளைத்த கதைகள், தாவரங்களின் உரையாடல். இப்போ இந்த பாடத்திற்கான மதிப்பீடு. இலக்கணம். பெயர்ச்சொல் 6 வகைப்படும். பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல்னு நம்ம படித்தோம் இல்லையா? இப்போ இந்த பெயர் சொல்லே 6 வகை இருக்குது. என்னென்ன? பொருள், இடம், காலம், சினம், குணம், தொழில் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்க, பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், பண்பு பெயர், பண்பு பெயர்னு சொல்லலாம், குணப்பெயர்னு சொல்லலாம், தொழிற்பெயர். இப்போ இந்த ஒவ்வொன்றும் என்னன்னு படிக்கலாம். பொருளை குறிக்கும் பெயர் பொருட்பெயர். அவ்வளோதான். எடுத்துக்காட்டு படிச்சிங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். பாருங்கள், மரம், புத்தகம், பறவை. ஒரு பொருளாக இருந்துச்சுன்னா அது பொருட்பெயர். அவ்வளோதான். ரெண்டாவது இடப்பெயர். எடுத்துக்காட்டா சென்னை, சென்னைங்கிற ஒரு இடம், இல்லை தெரு, பூங்கா. இடத்தை குறிக்கும் பெயர் இடப்பெயர். மூன்றாவது பாருங்க, காலப்பெயர். எடுத்துக்காட்டு நாள், ஆண்டு, நிமிடம், சித்திரை, வைகாசி, மாதங்கள் கூட சொல்லிக்கலாம். சரிங்களா? காலப்பெயர். அதே போல் காலை, மாலை கூட நம்ம சொல்லிக்கலாம். காலப்பெயர் எடுத்துக்காட்டு நாள், ஆண்டு, நிமிடம். நாலாவதா சினைப்பெயர். எடுத்துக்காட்டு கண், இலை, கிளை. நம் உடல் உறுப்புகளாக இருக்கலாம், இல்லை தாவரங்களுடைய உறுப்புகளாக இருக்கலாம், இல்லை விலங்குகளுடைய உறுப்புகளாக இருக்கலாம். ஏதாகலும் ஒரு உறுப்பு. சினைனா உறுப்பு. சரிங்களா? சினைப்பெயர். எடுத்துக்காட்டா கண், இலை, கிளை. அஞ்சாவதா பாருங்க, பண்பு பெயர், அதாவது குணப்பெயர்னு சொல்லலாம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? எடுத்துக்காட்டா வட்டம், வடிவங்களாக இருக்கலாம், செம்மை, நிறங்களாக இருக்கலாம், நன்மை, நன்மை தீமை, கோபம், பகை, வன்மம், தீவிரவாதம், இந்த மாதிரி குணங்களாக கூட இருக்கலாம். பண்பு பெயர்னா வடிவங்கள், நிறங்கள், குணங்கள் எல்லாமே வரலாம். வட்டம், செம்மை, நன்மை. ஆறாவதா பாருங்க, தொழிற்பெயர். எடுத்துக்காட்டு படித்தல், நடித்தல். படிக்கலாம், நடிக்கலாம். இன்னும் தொழில், நம்ம என்னென்ன தொழில் செய்கிறோமோ அந்த மாதிரி எல்லா தொழிலுக்குமே அது தொழிற்பெயர்னு பேர் வச்சுக்கலாம். சரிங்களா? பொருளை குறிக்கும் பெயர் பொருட்பெயர், இடத்தை குறிக்கும் பெயர் இடப்பெயர், காலத்தை குறிக்கும் பெயர் காலப்பெயர், உறுப்புகளை சினைகளை குறிக்கும் பெயர் சினைப்பெயர், பண்பு குணத்தை குறிக்கும் பெயர் பண்பு பெயர் அல்லது குணப்பெயர், தொழிலை குறிக்கும் பெயர் தொழிற்பெயர். இப்போ இதிலே பாருங்க, பெயர் சொல்லையே நம்ம இன்னும் 2 விதமாக குறிக்கலாம். இடுகுறி பெயர், காரண பெயர். இப்போ பாருங்க, காரணம் கருதாமல் நம் முன்னோர்கள் இட்ட பெயர் இடுகுறி பெயர். எடுத்துக்காட்டா மண், காற்று, மரம். மண்ணுக்கு ஏன் மண்ணுன்னு பேர் வந்துச்சு? காற்றை ஏன் காற்றுன்னு சொல்கிறோம்? மரத்தை ஏன் மரம்னு சொல்கிறோம்? ஏதாவது காரணம் இருக்கா? நமக்கு தெரியாது. நம்ம விளையாட்டாக கூட சொல்லுவோம்ல, காக்கா காக்கான்னு கத்துறதுனால காக்கான்னு கூப்பிட்றோமா, இல்லை அது காக்கான்னு சொல்கிறதுனால நாம் காக்கான்னு சொல்கிறோமா அப்படி நம்ம விளையாட்டாக நம்ம பேசிக்குவோம் இல்லையா? சில விஷயங்கள் நம் முன்னோர்கள் எந்த காரணமும் இல்லாமல் அவங்க பேர் வச்சுட்டு போனாங்க, அதை நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணுறோம். இந்த இடுகுறி பெயரில் பாருங்களேன், மண், அது எதனால் நீ மண்ணுன்னு சொல்கிற அப்படின்னு ஆராய்ச்சிலாம் பண்ணாதீங்க. நம்ம முன்னோர்கள் மண்ணுன்னு சொல்லிட்டாங்க, நாமளும் மண்ணுன்னு சொல்கிறோம். இடுகுறி பெயர். அதே காரண பெயர்னா என்னென்னா, காரணம் கருதி வச்ச பெயர் காரண பெயர். எடுத்துக்காட்டா நாற்காலி, 4 கால் இருக்குது, அதனால் அதை நம்ம நாற்காலின்னு சொல்கிறோம். அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. காரணத்தோடு நம்ம ஒரு பெயர் வச்சோம்னா அது காரண பெயர். காரணம்லாம் எதுவும் இல்லை அப்படின்னா அது இடுகுறி பெயர். இந்த இடுகுறி பெயர்லே பாருங்கள், இடுகுறி பொது பெயர், இடுகுறி சிறப்பு பெயர்னு 2 விதமாக பிரிக்கிறாங்க. அதே போல் காரண பெயர்லேயும் காரண பொது பெயர், காரண சிறப்பு பெயர்னு 2 விதமாக பிரிக்கிறாங்க. இப்போ இது என்னென்னு நம்ம பார்க்கலாம். இப்போ இடுகுறி பொது பெயர். இடுகுறி பெயர்னாலே என்னன்னா
காரணம் இல்லாமல் முன்னோர்கள் வச்ச பேர் இடுகுறி பெயர்னு சொன்னோம். எடுத்துக்காட்டு பாருங்களேன். இடுகுறி பொது பெயருக்கு எடுத்துக்காட்டு மரம், காடு. சரிங்களா? இடுகுறி சிறப்பு பெயர் என்னன்னா எடுத்துக்காட்டு பாருங்க. மா கருவேலங்காடு. மரம்தான், மரத்துக்கு எந்த காரணமும் இல்லை, ஆனால் அதிலே ஒரு சிறப்பு மாமரம். காடு தான், அது ஒரு இடுகுறி பெயர், அதே ஒரு சிறப்பு என்ன கருவேலங்காடு. புரிஞ்சுதுங்களா? இடுகுறி பெயர்னா காரணம் இல்லை, இடுகுறி பொது பெயர்னா பொதுவாக சொல்கிறது மரம் காடுன்னு. இடுகுறி சிறப்பு பெயர்னா மாமரம் கருவேலங்காடு அப்படின்னு சொல்கிறது தான் சிறப்பு பெயர். இப்போ காரண பெயர்னா நமக்கு தெரியும், காரணம் கண்டிப்பாக இருக்கும், அதனால தான் அது காரண பெயர்னு சொல்கிறோம். இதில் காரண பொது பெயர், காரண சிறப்பு பெயர். காரண பொது பெயர் எடுத்துக்காட்டு பாருங்க. பறவை, பறக்கிறதுனால பறவை. அணி, அணினா நகை, அணிவதனால அணி அப்படின்னு சொல்லுவோம். இதில் சிறப்பு பெயர் பாருங்க. மரங்கொத்தி. பறவை தான், பறக்கிறதுனால பறவை, அதே மரங்கொத்தி அதுக்கு ஒரு சிறப்பு. சரிங்களா? அடுத்ததாக பாருங்க. வளையல், வளைஞ்சி இருக்கிறதுனால வளையல்னு சொல்கிறோம். அது நம்ம கைக்கு போட்டுக்கிறது, அது ஒரு அணி, அதனால வளையல் நகை. சரிங்களா? இப்போது இடுகுறி பெயர்னா காரணமே இல்லாமல் நம்ம முன்னோர்கள் வச்ச பேர் இடுகுறி பெயர். அது 2 விதமாக பிரிக்கிறாங்க. இடுகுறி பொது பெயர், இடுகுறி சிறப்பு பெயர். இடுகுறி பொது பெயர்னா பொதுவாக இருக்கும், சிறப்பு பெயர்னா அதோடு சேர்ந்து மரம்னா மாமரம்னு சொல்லுவோம். காரணத்தோடு வைக்கிற பெயர் காரண பெயர்னு சொல்லுவோம். அதில் காரண பொது பெயர், காரண சிறப்பு பெயர்னு பிரிக்கிறோம். இப்போ பறவை அப்படின்னா அது பறக்கிறதுனால பறவை, காரண பொது பெயர். அதே மரங்குத்தி பறவை அப்படின்னா பறக்கும், அதில் அதோட ஸ்பெஷல் மரங்குத்தி அப்படிங்கிறதுனால அது மரங்குத்தி பறவைன்னு சொல்லிடுறோம். சரிங்களா? அவ்வளோதாங்க, நம்ம இப்போ படித்து முடிச்சிட்டோம். இப்போ இதுக்கான மதிப்பீடு படிக்கலாம். பாருங்க. மதிப்பீடு. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. இடுகுறி பெயரை வட்டம் இடுக. இதில் இடுகுறி பெயர் எதுனா ஆப்ஷன் பி மண். பறவை, முக்காலி, மரங்குத்தி 3மே காரண பெயர்கள். இரண்டாவது கேள்வி பாருங்க. காரண பெயரை வட்டமிடுக. இதில் காரண பெயர் எது? ஆப்ஷன் பி வளையல். மூன்றாவதா இடுகுறி சிறப்பு பெயரை வட்டமிடுக. மரம், வாழை மரம், அதுதான் இடுகுறி சிறப்பு பெயர். சரிங்களா? அடுத்தது பார்க்கலாம். இப்போ மதிப்பீடு பார்க்கலாம் பாருங்க. பின்வரும் தொடர்களில் அடிக்கோடிட்ட சொற்கள் எவ்வகை பெயர்கள் என எழுதுக. கைகள் இரண்டும் பிறருக்கு உதவுவே என சான்றோர் கருதினர். கைகள், இது என்னது? கைனா அது ஒரு உறுப்பு இல்லையா, அப்போ அது சினை, சினை பெயரில் வரும். இரண்டாவது பாருங்க. அறம்பொருள் இன்பம் வீடு அடைதல் நூலின் பயனாகும். அடைதல் அப்படின்னா அது தொழிற்பெயரில் வரும். அடுத்ததான் மூணாவது பாருங்க. குழந்தை தெருவில் விளையாடியது. தெரு அப்படின்னா அது இடப்பெயர். நாலாவதா பாருங்க. நீதி நூல் பயில் என்கிறார் பாரதியார். பாரதியாருங்கிறது ஒரு பெயர், பெயர் அதாவது பொருட்பெயர். பொருட்பெயர். அடுத்தது அஞ்சாவது பாருங்க. மாலை முழுவதும் விளையாட்டு. மாலை அப்படின்னா அது காலத்தை குறிக்குது இல்லையா, அப்போ அது காலப்பெயர். ஆறாவதா பாருங்க. அன்பு நிறைய உடையவர்கள் மேலோர். அன்பு குணத்தை குறிக்கிறதுனால அது என்னது? பண்பு பெயர், அதாவது குணப்பெயர் அது வரும். சரிங்களா? பாருங்க. கைகள் அது உறுப்பு, சினைப்பெயர். அடைதல் அது தொழிற்பெயர். தெரு இடப்பெயர். பாரதியார் பொருட்பெயர். மாலை காலப்பெயர். அன்பு பண்பு பெயர். அடுத்ததாக படிக்கலாம் பாருங்க. இதுலேயும் அதே தான். பின்வரும் தொடர்களில் உள்ள பெயர் சொற்கள் எவ்வகை பெயர்கள் என எழுதுக. இதில் பெயர் சொல் என்னென்னா, ஃபஸ்ட்டில் விடியலில் துயல் எழுந்தேன். துயில் தான் பெயர் சொல். இதுக்கான பதில் என்னன்னா, துயில்னா தூக்கம், அப்போ இது தொழிற்பெயர். இறைவனை கை தொழுதேன். கை அப்படின்னா சினை, சினைப்பெயர். மூன்றாவதா நான் மதுரைக்கு சென்றேன். மதுரை இடப்பெயர். நாலாவதா புத்தகம் வாங்கி வந்தேன். புத்தகம் பொருட்பெயர்.
5வதா கற்றலை தொடரும். கற்றல் அப்படிங்கிறது ஒரு தொழில். கற்றல்ங்கிறது தொழில். அடுத்ததான் நன்மைகள் அப்படிங்கிறது பண்பு பெயர். சரிங்களா? பாருங்க, துயில் தூக்கம் தொழிற்பெயர், கை சினைப்பெயர், மதுரை இடப்பெயர், புத்தகம் பொருட்பெயர், கற்றல் தொழிற்பெயர், நன்மைகள் பண்பு பெயர். அடுத்தது பாருங்க, இருபொருள். பாருங்க, அறம். நம்ம மயங்கொலி சொற்களில் படித்தோம் இல்லையா? அறம் அறம். அதில் இடையின ரகரம் எரள வளல வர அந்த ரகரம் வந்துச்சுன்னா அதுக்கான பொருள் என்னன்னா ரம்பம், கருவி. சரிங்களா? அதே கசட தபரல வர வல்லின ரகரம் ரன்னகரம் வந்துச்சுன்னா அதுக்கான பொருள் என்னன்னா தான தர்மம். 2வது பாருங்க, மனம். 2 சுழினா வந்துச்சுன்னா அந்த மனத்துக்கு பேர் உள்ளம். 3 சுழினா மனம் வந்துச்சுன்னா வாசனை. சரிங்களா? அடுத்ததான் 6 அப்படின்னா இருபொருள். 6னா நதின்னு சொல்லலாம், 6னா எண் நம்பர் 6 அப்படின்னு சொல்லலாம். அதே போல் திங்கள். திங்கள்னா கிழமை சொல்லலாம், இன்னொன்று மாதம் சொல்லலாம், இன்னொன்று நிலவு நிலா சொல்கிறோம் இல்லையா, அதுவும் திங்கள்னு சொல்லலாம். 2வது பாருங்க, ஓடு. ஓடு வந்து மண்பாண்ட ஓடு அதையும் சொல்லலாம், இன்னொன்று ஓடு விரைவாக ஓடு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதையும் சொல்லலாம். நகை. நகைனா சிரிப்பு அப்படின்னு அர்த்தம், இன்னொன்று நம்ம ஆபரணமாக அணிகலன் அணிஞ்சுக்கிறோம் இல்லையா, அதுவும் அதுக்கான அர்த்தம் தான். சரிங்களா? அடுத்ததா கலைச்சொல் படிக்கலாம். அறக்கட்டளை ட்ரஸ்ட், தன்னார்வலர் வாலண்டியர், இளஞ்செஞ்சிலுவை சங்கம், ஜூனியர் ரெட் கிராஸ், சாரண சாரணியர், ஸ்கவுட் அண்ட் கைட்ஸ், சமூக பணியாளர், சோஷியல் ஒர்க்கர். அடுத்ததாக பாருங்க, திருக்குறளில் அதுக்கான மதிப்பீடு. ஃபஸ்ட்டு, ஏழைகளுக்கு உதவி செய்வதே ஈகை. 2வதா பிற உயிர்களின் டேஸ் கண்டு வருந்துவதே அறிவின் பயன். என்னது? துன்பத்தை கண்டு வருந்துவதே அறிவின் பயன். ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்கன்னா அதை பார்த்துட்டு சந்தோஷப்படுறது அறிவு இல்லை. அவங்க கஷ்டப்படுறாங்கன்னா அதை பார்த்து வருத்தம் அடைவதும் அவங்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகள் செய்வதுமே அறிவின் பயனாகும். சரிங்களா? பிற உயிர்களின் துன்பத்தை கண்டு வருந்துவதே அறிவின் பயனாகும். 3வதா பாருங்க, உள்ளத்தில் குற்றம் இல்லாமல் இருப்பதே சிறந்த அறம். அறம்னா என்னன்னா உள்ளத்தில் குற்றம் இல்லாமல் இருப்பதே சிறந்த அறம். அவ்வளோதாங்க, நம்ம படித்து முடிச்சிட்டோம். உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வகுப்பில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.